ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம தக்காளி பிரியாணி பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ், ஆனால் இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பிரியாணி மாதிரியே இருக்கும். இது காலையில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் போது இது ஒரு 2 to 3 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல தக்காளி தேவை. நான் 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப, சோம்பு, பட்டை, கிராம்பு கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் 1, கொத்தமல்லி, புதினா இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் சோம்பு, பட்டை, கிராம்பு அவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் தக்காளி எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண இந்த ஆனியன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத் பேஸ்ட் ஆகிடுச்சு. வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்ச அந்த தக்காளி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் ஆயில் வந்து கொஞ்சம் மேலே வரும். அது வரைக்கும் நம்ம இதை இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு. அந்த தக்காளியோட வாசனை டோட்டலாக மாறி இருக்கணும். அந்த பச்சை வாசனை இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம வெங்காயம்லாம் வதக்கிட்டோம், ஸோ அந்த ஸ்மெல் இருக்காது. தக்காளி பச்சையாக போட்டதுனால அந்த வாசனை இருக்கும். அது போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுனால அதில் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக ஆட் பண்ண போதும். ஏன்னா இது ரொம்ப அப்படியே ரெட் கலரில் வரும். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மிளகாய் பொடி வாசனையும் இருக்கக்கூடாது. அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா அப்படியே தனியாக பிரிஞ்சு மேலே ஒரு லேயர் வந்துடும். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவோட அந்த ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா பைண்ட் ஆகணும். இப்போ பாருங்கள், ஆயில் எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி மசாலா செய்யும் போது உடனே எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. ரைஸும் நல்லா ஆறி இருக்கணும். இதுவும் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அந்த ஆயிலோட அந்த மசாலா ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கிரேவி ரெடி. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் இவ்வளோ சூப்பரான தக்காளி பிரியாணி கிரேவி ரெடி ஆகிடும்.
இது நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கட்டாயம் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.